அரசு மருத்துவமனைகளில் உள்ள சவக்கிடங்கில் பணியாற்றும் ஊழியர்கள் எந்தவொரு பரிசு, பணம் அல்லது நன்கொடை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. இறந்தவர்களது உடலை கையாளுதல் அல்லது அதற்கான தகவல்களை வழங்கும் பரிமாற்றாக எது கொடுக்கப்பட்டாலும் அது ஊழலாக கருதப்படும் என சுகாதார அமைச்சு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் மருத்துவமனை ஊழியர்கள், இறுதி சடங்கு முகவர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடாது என்பதும் அடங்கும். இறந்தவரின் உடலை வெளிப்புற நபர்கள் எவரும் கையாளக்கூடாது, உறவினர்களிடமே நேரடியாக ஒப்படைக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி சடங்கு முகவர்கள் சவக்கிடங்கு வளாகத்தில் சுற்றி கொண்டு இருக்க அனுமதிக்கக்கூடாது என்பதையும் சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. ஒருவர் இறந்துவிட்டால் சவக்கிடங்குகளில் குடும்பங்களை தொந்தரவு செய்து லஞ்சத்தின் மூலம் உடலை விரைவில் விடுவிக்க வைக்கும் சலுகைகள் குறித்த புகார் எழுந்து வந்த நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு விளக்கமாக கூறியுள்ளது. முன்னதாக சிரம்பான் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் 5 ஊழியர்கள் கடந்த ஆண்டு 21 லஞ்ச வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நடத்திய விசாரணைகளில் இது உறுதிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக சவக்கிடங்கு சேவையில் நம்பிக்கையை பாதுகாப்பது மற்றும் இறந்தவர்களின் உடல் உறவினர்களிடம் நேர்மையாக ஒப்படைக்கப்படுவதை உறுதி செய்வதுதான் சுகாதார அமைச்சின் முதன்மை நோக்கம் என்பதும் அந்த அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.